Hey guys, welcome back to our channel. Every time Apple launch invite la வந்து upcoming features கான hidden features வந்து ஒளிச்சு வச்சிருப்பாங்க. சோ அத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ ஆப்பிள் அவங்களோட லான்ச் ஈவெண்ட்டை செப்டம்பர் 7th அஃபிஷியலா இன்வைட் மூலமா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எப்பயும் போல யூனிக்காவே ஒரு இமேஜும் அது கூட ஒரு டேக்லைனும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி iPhone 12 லான்ச் பண்ணாங்க. ஸோ அது கூட ரிலீஸ் பண்ண டேக்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹலோ ஸ்பீட். ஸோ லேட்டராக லான்ச் ஆனதுக்கப்புறமேட்டு அதை வந்து 5G தான் அந்த புது ஃபீச்சராக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஹலோ ஸ்பீட் 5G ஸோ அதான் மீன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்வைட்லேயே நமக்கு வந்து ஒரு சின்ன டிட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மாதிரி iPhone 14 இப்போ என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். iPhone 14 இன்வைட்டில் வந்து ஃபார் அவுட்ன்ற டேக்லைனும் அது கூடவே வந்து ஆப்பிள் லோகோ வந்து ஸ்பேஸில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த டேக்லைன் ஃபார் அவுட் அப்புறமே அந்த இமேஜ் கைண்ட் ஆஃப் வீடியோ மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த இமேஜையும் வச்சு பார்க்குறப்போ இது வந்து அவுட்டர் ஸ்பேஸ் தான் மீன் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதை பற்றி என்னன்றதை ஒன்றுனா பார்க்கலாம். ஸோ நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. ஸோ அந்த இமேஜ் வச்சு பார்க்குறப்ப வந்து ஸ்பேஸ் பிளாக் ஸ்க்ரீன். ஸோ அதை நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பிளாக் ஸ்க்ரீனில் ஸ்பேஸில் வந்து ஸ்டார்ஸ்லாம் அப்படியே லைட் அவுட்டாக தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது அதை நம்ம ஃபோனுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நம்ம ஃபோன் வந்து லாக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து பிளாக் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் இல்லை டைம்லாம் வந்து அப்படியே நம்ம லைட் அவுட் ஆகி தெரியும். ஸோ அதை தான் இங்கே மீன் பண்ண வராங்கன்றது என்னோட அசம்ஷன். நம்பர் 2 சேட்டலைட் கனெக்ஷன். சேம் வே சேட்டலைட் கனெக்ஷன்ற ஃபீச்சர் ரொம்ப வருஷமாக ஐஃபோனில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ iPhone 13 லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபீச்சருக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேபி iPhone 14 இது லான்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இமேஜ் ஃபார் அவுட் எல்லாத்துக்கும் சேட்டலைட் கனெக்ஷன் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் லிங்க் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர் பற்றின கிளிம்ஸ் நான் ஜஸ்ட் சொல்கிறேன். ஸோ சேட்டலைட் கனெக்ஷன் ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகுனா வந்து லைக் நம்ம ரூரல் ஏரியாஸில் இருக்கோம். அங்கே வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து டவர் இல்லை, மொபைல் நெட்வொர்க் டவர் கிடைக்கல, அப்போது நீங்கள் ஏதாவது எமர்ஜென்சிக்கு வந்து யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா வந்து பண்ண முடியாது நெட்வொர்க் இல்லாதனால. பட் இந்த சேட்டலைட் கனெக்ஷன் ஃபீச்சர் இருந்ததுன்னா நம்ம எமர்ஜென்சி கால் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நம்ம ஏதாவது ஃப்ளட்டில் மாட்டிக்கிட்டோமோ இல்லை ரொம்ப நெட்வொர்க் இல்லாத இடத்துல வந்து நிறைய கேர்ள்ஸ்க்கு எமர்ஜென்சி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 1 ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி. நிறைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் பல வருஷமாக இருக்கிற ஃபீச்சர் தான் இது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் அப்புறம் விவோ மொபைல்ஸ்லாம் வந்து இந்த மூணை வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க ஜூம் இன் பண்ணி. ஸோ இந்த ஃபார் அவுட் டேக்லைன் அப்புறம் அந்த இமேஜ் எடுத்து வச்சு பார்க்கும்போது நமக்கு ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி மோட் லான்ச் பண்ணலான்னு ஒரு அசம்ஷன், சின்ன கேஸ் தான் இது. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லீக்ஸை வச்சு பார்க்குறப்போ iPhone 14க்கு வந்து 48 மெகாபிக்சல் சென்சார் ஒன்று வரப்போதாக சொல்லியிருந்தாங்க. ஸோ மேபி அதுக்காக கூட இதை யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா iPhone 13 லான்ச் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து சினிமேட்டிக் மோட் கொடுத்துருந்தாங்க. ஸோ iPhone 14 ஆப்வியஸ்லி ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி மோட் இருக்கிறதுக்கு 99% சான்சஸ் இருக்குது. அப்புறம் ஒரு குட்டி அசம்ஷன், பட் ஒரு நேர விருப்பமும் கூட மேபி iPhone 14 வந்து ஆஸ்ட்ரானமி தீம் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ iOS 16 லான்ச் ஆக போது மேபி லாக் ஸ்க்ரீனில் வந்து ஆஸ்ட்ரானமி தீம் கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும். பட் அவங்களுக்கு எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஈவெண்ட்டில் iPhone 14 சீரிஸ் கூட iWatch 8 SE2 மேபி அப்புறம் iOS 16 எல்லாமே லான்ச் பண்ண போகிறாங்க. அஃப்கோர்ஸ் இது எல்லாமே என்னோடய அசம்ஷன்ஸ் மட்டும்தான், கன்ஃபர்மேஷன் கிடையாது. மேபி இது எல்லாமே வரத்துக்கு வாய்ப்புகளும் இருக்குது, வராமல் இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் டெய்லி செப்டம்பர் 7. ஸோ இந்த சேனலில் வந்து நான் தூசி தட்டி இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து அப்கமிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் லைக் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுருங்க. அப்போ தான் வந்து சேனலுக்கு ரீச் கிடைக்கும், நம்மளும் நிறைய கண்டென்ட்டை தொடர்ந்து போட்டுட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.